ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். நாடாளுமன்ற குழுவுடைய தலைவர் அன்னையார் கனிமொழி அவர்களே, என்னுடைய அரசு அதிகாரிகளே, பாராளுமன்ற உறுப்பினர்கள், அன்றைய தங்கம் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மேயர் வணக்கத்துக்குரிய மேயர் பெருமக்களே, நகராட்சி தலைவர்களே, பேரூராட்சி தலைவர்களே, துறையினுடைய மரியாதைக்குரிய அன்பிற்குரிய அதிகாரிகளே, பொறியாளர் பெருமக்களே, வருகின்ற அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆய்வுக் கூட்டத்திலே வந்து கலந்து கொண்ட அமைச்சர் பெருமக்கள், குறிப்பாக செந்தில் பாலாஜி, மூர்த்தி அவர்கள், நம்முடைய கீதாஜீவன் அவர்கள், சக்கரவாணி அவர்கள், நம்முடைய அனிதா அவர்களுக்கெல்லாம் என்னுடைய துறையின் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முறை முதலமைச்சர் அவர்கள் இந்த நகராட்சி துறைக்கென்று ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கையில் தரப்படுகிற தொகை என்பது 24,000 கோடி, கடந்த ஆண்டு 25,000 கோடி. இந்த ஆண்டு விரைவாக அனைத்து பணிகளையும் முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு பகுதியாக சென்று அந்த தலைவர்களோடு பேசி அந்த தலைவருடைய கருத்தை கேட்டறிந்து வர வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் சொன்ன காரணத்தால் இந்த கூட்டம் கூட்டப்பட்டது. ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரியும், பேரூராட்சி பகுதிகளுக்கும் நகராட்சி பகுதிகளுக்கும் மாநகராட்சி பகுதிகளுக்கும் கூடியவரை இந்த அரசிலிருந்து இந்த 3 ஆண்டு காலத்தில் மிகப்பெரிய அளவில் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உரையாற்றிய தலைவர்கள் எல்லாம் இதுவரை ஒதுக்கப்பட்டதற்கு நன்றி, இன்னும் மேலும் இந்த திட்டங்கள் வேண்டும் என்று கேட்டார்கள். எங்களுக்கு வரவே இல்லை என்று யாருமே சொல்லவில்லை. அதுதான் எங்களுக்கு இருக்கிற பெரிய மகிழ்ச்சி. தலைவர்கள் எங்களை இந்த பிரமாதமாக எங்களுடைய அதிகாரிகளும் தலைவர்களும் நம்முடைய தமிழக முதல்வர்களுடைய ஆட்சியில் சிறப்பாக மக்களுக்காக பணியாற்றியிருக்கிறீர்கள். அதற்காக நான் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக முதலில் நான் சொல்ல விரும்புகிறேன், அங்கங்கே இருக்கிற நம்முடைய அமைச்சர் பெருமக்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள், வரி வசூலிலே மேடுபள்ளம் இருக்கக்கூடாது, சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். மேடுபள்ளம் என்று சொன்னால் ஒரு இடத்தில் அதிகமாகவும் ஒரு இடத்திலே குறைவாகவும் ஒரு சில இடத்திலே கூடுதலாகவும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரே சீராக அரசு என்ன சொல்லியிருக்கிறதோ அந்த வரியை சரியாக வசூலிக்க வேண்டும், ஆனால் கூடுதலாகலாம் இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அமைச்சர் பெருமக்கள்லாம் சொன்னார்கள். நான் துறையினுடைய செயலாளருக்கும் சொல்லியிருக்கிறேன், இருக்கிற அதிகாரிகள், இது இருக்கிற ஆணையர் பெருமக்கள், ஈஓக்கள் மற்றும் மாநகராட்சியினுடைய ஆணையர்கள், உங்களுக்கு அது ஏதாவது சிரமம் இருக்குமானால் நேரடியாக செயலாளரையும் டிஎம்ஏ அவர்களிடம் நமது நகராட்சியுடைய ஆணையரிடம் விளக்கம் கேட்டு சரியாக வசூலிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக குப்பை வரிகள் என்று சொல்லி பல இடங்களிலே குப்பை வரிகள் வசூலிக்கப்படுகிறது. அது 7 ஆண்டு காலத்துக்கு முன்பிருந்து வசூலிக்கப்படுகிறது. அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த ஆண்டில் முதற்கொண்டு அந்த குப்பை வரி வசூலிக்கவும், ஏற்கனவே நீதிமன்ற தீர்ப்பு இருக்குமானால் அதை ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு ஆண்டு சேர்த்து என்பது ஒரேடியாக இல்லாமல் வசூலிக்க வேண்டும் என்று அந்தந்த ஆணையர்களுக்கும் ஈஓக்களுக்கும் சொல்கிறேன். உங்களுக்கு அதிலும் சந்தேகம் இருந்தால் துறையினுடைய தலைவர்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே எந்த இடத்திலும் ஒரே சீராக அரசு என்ன நினைக்கிறது, முதலமைச்சர் என்ன நினைக்கிறார், ஏழை எளியவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவிற்கு அந்த பணியை செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது இந்த கூட்டம் கூட்டப்படுவதன் நோக்கம் சொல்கிறேன். சாலைகளுக்கு முன்னுரிமை தர வேண்டும். மழைநீர் வடிகால்களோடு சாலைகள் இருக்க வேண்டும். இரு பக்கமும் மழைநீர் வடிகால் இருக்குமானால் சாலை நீண்ட காலத்திற்கு வரும். எனவே அதோடு நீங்கள் விரைவான திட்டறிக்கை தயாரிக்கப்பட்ட போது அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டும். பாதாள சாக்கடை திட்டங்கள் ஏற்கனவே நான் எந்தெந்த இடத்தில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நான் சொல்கிறேன். ஏற்கனவே நடைபெற்றுக்குமானால் அந்த வேலையை விரைவாக முடிக்க வேண்டும். அந்த பாதாள சாக்கடை திட்டம் போட்ட காரணத்தால் சாலைகள் பழுதுபட்டிருந்தால் இந்த சாலைகளை உடனடியாக சீர் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். எதையும் நான் அமைச்சர் சொல்லிட்டு போயிடுறாரு, நாங்கள் எப்படி செய்கிறதுலாம் கேட்க வேணாம். உங்களுக்கு அதுக்கு நிதி தேவைப்படுமானால் துறையில் கேட்கலாம். துறையின் சார்பாக உங்களுக்கு அதுக்கு அனைத்து ஏற்பாடுகள் செய்து தரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தெருவிளக்கில் ஏற்கனவே 5.5 லட்சம் விளக்குகள் போடப்பட்டிருக்கிறது, எல்இடி விளக்குகள். மீண்டும் இந்த ஆண்டு 1.5 லட்சம் விளக்குகள் விடுபட்ட இடங்களில் போடுவதற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே விளக்குகள் இல்லாத இடத்தில் எல்இடி விளக்குகளாக மாற்றுவதற்குரிய அந்த பணி
நடைபெறவும் அதற்கும் அதிகாரிகள் உடனடியாக எந்தெந்த பகுதியிலே தேவை என்பதை கண்டறிந்து அவர்கள் கொண்டு வர வேண்டும், தலைமைக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் பேருந்து நிலையங்கள் தமிழ்நாடு முழுவதும் பேரூராட்சி மற்றும் நகராட்சி மாநகராட்சி பகுதியில் புதிய பேருந்து நிலையங்கள் எல்லாம் பணிகள் நடைபெற்றிருக்கிறது. சில இடங்களில் முடிந்திருக்கிறது. அந்த பணிகளை விரைவாக முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். நிறைய இடங்களில் கேட்கிறார்கள், என்று புதிய பேருந்து நிலையம் வேண்டும், மார்க்கெட் வேண்டும் என்றெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். இடம் இருக்குமானால் அங்கு சரியான வருவாய் நகராட்சிக்கோ மாநகராட்சிக்கோ கிடைக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் எங்களுக்கு திட்டறிக்கை தயார் செய்தால் அதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மின்மயானங்கள் பல இடங்களிலே ஆரம்பிக்கப்பட்டு முடிவுற்றிருக்கிறது. இன்னும் பல இடங்களிலே இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விரைவாக இந்த மயானங்களை தயார் செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அறிவுசார் மையம் என்பது தமிழ்நாடு அரசுடைய முதலமைச்சருடைய சிறப்பு திட்டம். 100 இடங்களிலே இன்றைக்கு கட்டி முடிக்கப்பட்டு மக்களுக்கு நம்முடைய மாணவர்களுக்கு பயன்படுத்த வந்திருக்கிறது. நேரடியாக அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து பேராசிரியர் பெருமக்கள் ஜூம் கால் மூலமாக அவர்களுக்கெல்லாம் தினந்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய புத்தகங்கள் வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே மிக சிறப்பான வரவேற்பு இருக்கிறது. இப்போது கேட்டிருக்கிற நகராட்சி தலைவர்களும் பேரூராட்சி தலைவர்களும் எங்களுக்கு தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆண்டு நம்முடைய நிதியமைச்சரிடம் உங்களுக்கு உரையாற்றி சென்றிருக்கிறோம் சொல்லியிருக்கிறேன். எங்களுடைய துறையின் செயலாளருக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த ஆண்டு மறுபடியும் அதே அளவிற்கு கொண்டு வர முடியுமா என்பதை ஆலோசித்து எந்த இடத்திற்கு அவசியம் தேவையோ அந்த இடங்களில் அறிவுசார் மையங்கள் நிச்சயமாக அமைக்கப்படும் என்ற அந்த உறுதியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே கொடுத்திருக்கிற காலகட்டத்துக்குள்ளாக நீங்கள் அந்த அதிகாரிகள் இந்த பணியை முடிப்பதற்கு அனைத்து பணிகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக இந்த திண்டுக்கல், கரூர், மதுரை, விருதுநகர், தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 11 மாவட்டங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். இந்த 11 மாவட்டங்களில் நம்முடைய முதலமைச்சர் இந்த 3 ஆண்டு காலத்தில் என்ன நிதி தந்திருக்கிறார், எப்படி தந்திருக்கிறார் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். திண்டுக்கல் மாவட்டத்திற்கு நமது குடிநீர் திட்டத்திற்காக 1446 கோடியே 12 லட்சமும், அதேபோல் கரூர் மாவட்டத்திற்கு 522 கோடியே 4 லட்சமும், மதுரை மாவட்டத்திற்கு 2008 கோடியே 70 லட்சமும், நம்ம விருதுநகர் மாவட்டத்திற்கு 2027 கோடியே 40 லட்சம், பாதாள சாக்கடை திட்டத்துக்காக 596.84 லட்சமும், தேனி மாவட்டத்திற்கு 280.89 கோடியும், 41.72 லட்சம் பாதாள சாக்கடை திட்டத்துக்காக கோடியும், 41.72 கோடியும், அதேபோல் சிவகங்கை மாவட்டத்திற்கு 1952.73 கோடியும், பாதாள சாக்கடை திட்டத்திற்காக 140.13 கோடியும், ராமநாதபுரம் மாவட்டத்திற்காக 3289.28 கோடி குடிநீருக்காகவும், பாதாள சாக்கடை திட்டத்திற்காக 52.60 கோடியும், திருநெல்வேலி மாவட்டத்திற்காக குடிநீர் திட்டத்திற்காக 1450.22 கோடியும், அதேபோல் தென்காசி மாவட்டத்திற்கு 226.59 கோடியும், நமது தூத்துக்குடி மாவட்டத்திற்காக 572.54 கோடியும், பாதாள சாக்கடை திட்டத்துக்காக 368.52 கோடியும், அதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக குடிநீர் திட்டத்திற்காக 508.22 கோடியும், பாதாள சாக்கடை திட்டத்திற்காக 129.95 கோடியும். இது நடைபெற்றிருப்பது ஆணையர்களெல்லாம் தெரிஞ்சிருக்கும், துறை அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பணிகளை விரைந்து முடிக்க மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வருவதற்கு அனைத்து முன்முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் கடந்த காலத்தை போல் கொஞ்சம் இல்லாமல் தொடர்ந்து சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நகராட்சிக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நகராட்சிக்கும் எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது, பேரூராட்சிகள் தொகை எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கணக்கு இருக்கிறது. நீண்ட நேரம் சொல்ல விரும்பவில்லை. நமது சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட மாநகராட்சி விட்டுள்ள மாநகராட்சிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 5000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்படுகிறது. நகராட்சிகள் 138 நகராட்சிகளுக்கு 5000 கோடி ஒதுக்கப்படுகிறது. 490 பேரூராட்சிகளுக்கு 5000 கோடி ஒதுக்கப்படுகிறது. இந்த வளர்ச்சி திட்டங்களை தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், இந்த 3 ஆண்டு காலத்தில் தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர்கள் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள். எனவே அனைத்தையுமே கிட்டத்தட்ட முடித்து மக்கள் பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு, தலைவர் பெருமக்களும் வந்திருக்கிற தலைவர் பெருமக்கள் நீங்கள் இதை சுறுசுறுப்பாக செயல்பட்டு இந்த ஆட்சிக்கு மேலும் நம்முடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சர் மீண்டும் இந்த ஆட்சி திமுகவை தொடர்வதற்குரிய அனைத்து பணிகளையும் நம்முடைய தலைவர்களும் நம்முடைய பேரூராட்சி தலைவர்களும் நகராட்சி தலைவர்களும் மேயர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறீர்கள். கொடுத்திருக்கிற கோரிக்கைகள் அனைத்தும் எங்களால் இயன்ற அளவிற்கு கூடுதலாகவும் உங்களுக்கு செய்து தரப்படும் என்பதை தெரிவித்து இந்த ஆட்சிக்கு
நம்முடைய தளபதிக்கு நல்லதொரு பெயரை இந்த துறை எடுத்து தந்தது என்ற பெயரை எனக்கு எடுத்து தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு வருகின்ற அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஆய்வுக் கூட்டத்திற்கு எது நல்லா சொல்லுங்க. சார், எந்தெந்த பகுதியிலே சேர்ப்பதற்கு மாநகராட்சியோடு எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் 120 நாள் டயர் கொடுத்துருக்குறாங்க. அதை அவங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்தா மறுபடியும் ஆய்வு பண்ணுவோம். வணக்கம்.